கற்பனை குதிரை அந்த காலையில் தறிக்கட்டு ஓடியது. சரி என போர்வை மேல் கையை வைத்தவள், தாத்தா காஃபி, எழுந்து வாய் கொப்பளிச்சிட்டு வாங்க என்று உசுப்ப அசையவே இல்லை தாத்தா. உச்சி கொட்டியவள் 2 முறை தோள்பட்டையை உசுப்பி விட, நொடியில் போர்வை விலகி அவள் கழுத்தை இழுத்து கத்தியை வைத்து விட்டான் இரண்யன். அட படுபாவி நீயா என எண்ணியவள் கழுத்தோ அவன் கத்தியில் உரசிக் கொண்டிருந்தது. எச்சில் விழுங்க மறந்தவள் முகத்தை புருவ முடிச்சுடன் பார்த்தவன் கத்தியை இறக்க நடுங்கிய கைகளில் இருந்து அவனது போர்வை காஃபியால் அபிஷேகம் செய்யப்பட்டது. ஏய் ஏய் என்ன பண்ற நீனு? காஃபி கப்பை வாங்கி வைத்தவன் அவளை முறைத்து கொண்டு போக போர்வை தடுமாறி விழவே போனான். தூக்க கலக்கத்தில் அவன் தள்ளாட அதை பார்த்து சிரித்தவன் மண்டையில் கொட்டி விட்டு போனான். அதை நினைத்துத்தான் சமையல் அறையில் தலையில் கொட்டி கொண்டாள். இது தேவையா என்று. தாத்தா கிராமத்து வீட்டிற்கு முக்கிய வேலையாக சென்றிருக்க, அவரை ஊரில் விட்டுவிட்டு வந்தவன் அவரது அறையில் தூங்கியிருக்க வந்த வினைதான் இது.